புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 331. அதன் மீது தொலைந்து போன கனவின் வீண் அச்சு போல. ஆவியின் ஓட்டின் உடையக்கூடிய பிரதியாக. அவரது உடல் மாய உறக்கத்தில் கூடியது. அது ஒரு அந்நிய வடிவம், ஒரு புராண நிழல் போல் தோன்றியது. இப்போது அந்த மங்கலான தொலைதூர பிரபஞ்சம் சுயமும் நித்தியமும் மட்டுமே உண்மை என்று அந்நியமாகத் தோன்றியது. பின்னர் துடிக்கும் தளங்களிலிருந்து நினைவு அவருக்கு ஏறியது. ஒரு காலத்தில் நேசித்த அன்பான விஷயங்களிலிருந்து ஒரு அழுகையைக் கொண்டு வந்தது. மேலும் அதன் சொந்த இழந்த அழைப்பு என்ற அழுகைக்கு அமானுஷ்ய உச்சத்திலிருந்து ஒரு கதிர் பதிலளித்தது. ஏனென்றால் அங்கேயும் எல்லையற்ற ஒற்றுமை வாழ்கிறது. அதன் சொந்த பார்வைக்கு அடையாளம் காண முடியாதது. அது இன்னும் அதன் சொந்த உறுதியான கடல்களில் மூழ்கி வாழ்ந்தது. உலகின் உணர்வற்ற ஒற்றுமையை நிலைநிறுத்துகிறது. பொருளின் உணர்வற்ற கூட்டத்திற்குள் மறைந்துள்ளது. நிச்சயமற்ற தன்மையில் விதைக்கப்பட்ட இந்த விதைசியமானது அதன் தெய்வீகத்தின் மகிமையை இழக்கிறது. அதன் சக்தியின் சர்வ வல்லமையை மறைக்கிறது. அதன் ஆன்மாவின் சர்வ அறிவை மறைக்கிறது. அதன் சொந்த ஆழ்மன விருப்பத்தின் முகவர். அது அறிவற்ற ஆழத்தில் அறிவை இணைக்கிறது. பிழை, துக்கம், மரணம் மற்றும் பலியை ஏற்றுக்கொண்டு அது அறியாத இரவின் மீட்கும் பணத்தை செலுத்துகிறது. அதன் பொருளால் இயற்கையின் வீழ்ச்சியை மீட்டெடுக்கிறது. தன்னையும் ஏன் தனது ஆன்மா பூமியின் உணர்ச்சிமிக்க இருளில் சென்றது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். பிரிவினை மூலம் ஒருவரை கண்டுபிடிக்க விரும்பும் ஒரு தவறான சக்தியின் உழைப்பை பகிர்ந்து கொள்ள அவர் 2 மனிதர்கள், ஒன்று மேலே அகலமாகவும் சுதந்திரமாகவும், ஒன்று போராடும், பிணைக்கப்பட்ட, தீவிரமான. அதன் பங்கு இங்கே. அவற்றுக்கிடையேயான ஒரு பிணைப்பு இன்னும் 2 உலகங்களை இணைக்க முடியும். ஒரு மங்கலான பதில், ஒரு தொலைதூர மூச்சு இருந்தது. எல்லையற்ற அமைதியில் அனைத்தும் நின்றுவிடவில்லை. அவரது இதயம் எங்கோ நனவாகவும் தனியாகவும் இரவில் ஒரு விளக்கு போல அவருக்கு கீழே வெகு தொலைவில் கிடந்தது. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 332. அது கைவிடப்பட்டது, தனியாக, அழியாதது. அதிகப்படியான உணர்ச்சிவசப்பட்ட விருப்பத்துடன் அசையாமல் இருந்தது. அவரது உயிருள்ள, தியாகம் செய்யப்பட்ட மற்றும் அர்ப்பணிக்கப்பட்ட இதயம் மாய வழிபாட்டில் மூழ்கி அதன் தொலைதூர ஒளி மற்றும் அன்பின் ஊற்றாக மாறியது. அதன் ஊமை முறையீட்டின் ஒளிரும் அமைதியில் அது பார்க்க முடியாத உயரங்களை பார்த்தது. அது விட்டுச் செல்ல முடியாத ஏக்க ஆழங்களிலிருந்து அது ஏங்கியது. அவரது பரந்த மற்றும் விதியின் மயக்கத்தின் மையத்தில், அவரது சுதந்திரத்திற்கும் வீழ்ச்சியடைந்த சுயத்திற்கும் இடையில் பாதி வழியில், கடவுளின் பகலுக்கும் மனிதனின் இரவுக்கும் இடையில் இடைப்பட்டு, வழிபாட்டை அதன் ஒற்றை சட்டமாக ஏற்றுக்கொள்வது, விஷயங்களின் ஒரே காரணமாக பேரின்பத்தை ஏற்றுக்கொள்வது, யாராலும் பகிர்ந்து கொள்ள முடியாத கடுமையான மகிழ்ச்சியை மறுப்பது, அமைதிக்காக மட்டுமே வாழும் அமைதியை மறுப்பது. அது விரும்பியவர்களுக்காக அது அவளிடம் திரும்பியது. அதன் தனிமையான கனவின் ஆர்வத்தில் அது ஒரு மூடிய சத்தமில்லாத சொற்பொழிவு போல கிடந்தது. அங்கு ஒரு புனிதப்படுத்தப்பட்ட அர்ஜென்ட் தரை தூங்குகிறது. ஒரு ஒற்றை மற்றும் நடுங்காத கதிர் மூலம் ஒளிரும் மற்றும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத இருப்பு பிரார்த்தனையில் மண்டியிடுகிறது. விடுவிக்கும் அமைதியின் சில ஆழமான மார்பில் மற்ற அனைத்தும் அமைதியால் திருப்தி அடைந்தன. இதற்கு அப்பால் ஒரு உண்மை இருப்பதை இது மட்டுமே அறிந்திருந்தது. மற்ற அனைத்து பகுதிகளும் மையப்படுத்தப்பட்ட தூக்கத்தில் ஊமையாக இருந்தன. உலகின் பிழையையும் அதன் துயரத்தையும் பொறுத்துக்கொள்ளும் மெதுவான திட்டமிட்ட சக்திக்கு சம்மதித்தல், பிரபஞ்ச நீண்ட தாமதத்திற்கு சம்மதித்தல், பொறுமையாக பல ஆண்டுகளாக காலமில்லாமல் காத்திருந்தல். அவள் பூமியையும் மனிதர்களையும் கேட்டாள். இப்போது அவளை அழைத்த நெருப்புப் புள்ளி இதுதான். அழிவு அந்த தனிமையான நெருப்பை அணைக்க முடியவில்லை. அதன் பார்வை மனத்தின் வெறுமையையும் விருப்பத்தையும் நிரப்பியது. சிந்தனை இறந்துவிட்டது.
அதன் மாறாத சக்தி தங்கியிருந்து வளர்ந்தது. சிலர் நகர்த்திய ஒரு பேரின்பத்தின் உள்ளுணர்வால் ஆயுதம் ஏந்தியது அமைதியே திறவுகோல். புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 333. உலகின் வெற்று மறுப்புகளுக்கு மத்தியில் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெறுமையின் வழியாக விடாமுயற்சியுடன் செயல்பட்டது. அது அறியப்படாதவற்றுக்கு அதன் குரலற்ற பிரார்த்தனையை அனுப்பியது. அது அதன் நம்பிக்கைகளின் அடிச்சுவடுகளைக் கேட்டது. வெறுமையின் மகத்தான பகுதிகளின் வழியாக திரும்பி, உச்சத்திலிருந்து அமைதியான சுயத்தின் மூலம் வரும் வார்த்தையின் கட்டளைக்காக அது காத்திருந்தது. 3ஆம் புத்தகத்தின் முடிவு. காண்டோ 3.